கரடியின் பெரிய பயணம். பனா குன்றுகளில் ஒரு சிறிய கரடிக்குட்டி குடியிருந்தான். பனி அடர்ந்தபோது ஆறும் உறைந்துவிட்டது. நம்மால் உணவை தேட முடியவில்லை என்றாள் சிறிய கரடிக்குட்டியின் அம்மா. நான் வெளியே சென்று ஏதாவது உதவி கிடைக்கிறதா என்று பார்த்து வருகிறேன் என்று சிறிய கரடிக்குட்டி உறுதியாகச் சொன்னான். மூத்தவர்கள் தயங்கினார்கள். ஆனால் சிறிய கரடிக்குட்டியின் உறுதி அவர்களை நம்ப வைத்தது. ஒரு மென்மையான பாதையில் ஒரு சிறிய பையை எடுத்துக்கொண்டு பனியில் நடந்தான். பனியில் ஒவ்வொரு அடியையும் பதித்து காற்று வீசும் திசையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தான். அவன் ஏறிக்கொண்டிருந்த மலை பயங்கரமாக வழுக்கியது. அப்போது அணில் விரைந்து வந்து அவனை கைப்பிடித்து இழுத்து உதவியது. பனியில் மூடிய ஏரியில் ஒரு கடமான் சிக்கியது. சிறிய கரடிக்குட்டி தனது நகங்களை பயன்படுத்தி பனியை உடைத்து அதை விடுவித்தான். அந்த இரவில் கடமான் ஒரு சிறிய அக்கினியை ஏற்படுத்தினான். அவர்கள் சுவையான பழங்களையும் மனதை உருக்கும் கதைகளையும் பரிமாறிக்கொண்டனர். அடுத்த நாள் கடும் பனிப்புயல் வீசியது. சிறிய கரடிக்குட்டி வழிதவறினான். ஆனால் ஒரு பறவையின் பாடலை கேட்டு அதைத் தொடர்ந்தான். அது இனிமையான குரலுடைய ஒரு சிறிய நீல பறவையாக இருந்தது. நீ தனியாக இல்லை என்று பறவை சிறிய கரடிக்குட்டியின் தோளில் அமர்ந்தது. சிறிய கரடிக்குட்டி உதவிக்காக கத்தினான். நரி, மான் மற்றும் குரங்கு போன்ற பல விலங்குகள் வந்தன. நீ அழைத்தாய், நாங்கள் வந்தோம் என்றனர். விலங்குகளின் உதவியுடன் சிறிய கரடிக்குட்டி உணவுப் பொருட்களுடன் திரும்பினான். அனைவரும் சிறிய கரடிக்குட்டியை கட்டியணைத்து வரவேற்றனர். நீ மிகவும் துணிவாக இருந்தாய் என்றாள் அவனது தங்கை. அவர்கள் உணவையும் கதைகளையும் புதிய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். சிறிய கரடிக்குட்டி மகிழ்ந்தான். அவன் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தான். அவர்கள் நிலவின் ஒளியில் ஒரு சிறப்பு பனிப்பண்டிகை கொண்டாடினார்கள். சிரிப்புகள் பள்ளத்தாக்கு முழுவதும் நிறைந்தன. சிறிய கரடிக்குட்டி பனியில் துணிவு, நல்லிணக்கம், நம்பிக்கை என்று எழுதினான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.